வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நக்கசேலம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வரோம். என்னோட பேர் பூஜா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பேர் கல்பனா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பேர் விஜயதர்ஷினி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பெயர் பாபூமிகா. நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பேர் மாகாணியா. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். விக்ஷித் பாரத் புல்லகான் 2025க்கான விபத்து தடுப்பு மற்றும் நல்லொழுக்கத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இதுக்கு நாங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு பேர் என்னன்னா ஸ்மார்ட் சென்சார் ஹெல்மெட். அதுதான் நுண்ணறிவு தலைக்கவசம். இதோட கருத்து என்னன்னா தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பான பயணம் அப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உறுதி செய்தல். மாணவர்களாகிய நாம் அன்றாட வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நான் உபயோகித்த உத்தி என்னன்னா நான் காண்பது நான் காண விரும்புவது, அதாவது ஐ விஷ். அதுல இருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் பெரும்பாலான இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாததற்கான காரணம் மத அறிஞ்சுவிட்டு வாகனம் ஓட்டுதல், அப்புறம் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் தான். இந்த பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வு காண முடியுமா என்று நான் யோசிக்கும் போது நான் இது தரவு சேகரிச்சேன். அதாவது இந்தியாவில் மட்டும் இருசக்கர வாகனங்களால ஏற்பட்ட விபத்துகள் மொத்த விபத்துகள் 4,50,000. அதுல தலைக்கவசம் அணியாமல் ஏற்பட்ட விபத்துகள் 1,50,000. மத அறிஞ்சுவிட்டு வாகனம் ஓட்டுதல் அதனால ஏற்பட்ட விபத்துகள் 60,000. இதே நம்ம தமிழ்நாட்டுல இருசக்கர வாகனங்களால ஏற்பட்ட மொத்த விபத்துகள் 15,000. அதுல தலைக்கவசம் அணியாமல் ஏற்பட்ட விபத்துகள் 5,000. மத அறிஞ்சுவிட்டு வாகனம் ஓட்டுதல் ஏற்பட்ட விபத்துகள் 2,000. இதுக்காக நுண்ணறிவு தலைக்கவசம் தயாரிச்சோம். அது எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தலைக்கவசத்துல ஆல்கஹால் சென்சார் பொருத்திருப்போம். இது என்னன்னா மத அறிஞ்சிருந்தா நம்மளால தலைக்கவசம் அணிய முடியாது. தலைக்கவசம் அணியினா வாகனம் போடக்கூடாது. ஆகவே மத அறிஞ்சாம இருந்தால் மட்டுமே தலைக்கவசம் அணியலாம். தலைக்கவசம் அணிந்தால் மட்டுமே தான் வாகனம் புறப்படும். தலைக்கவசம் அணிந்து வாகனம் போட்டுதான் உயிரிழப்பை தடுக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு பேப்பர் ப்ரோட்டோடைப் செஞ்சோம். அதை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது. இது நாங்கள் உண்மையான ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சோம். அதுதான் நீங்க இப்ப பார்த்துருக்கீங்க. இது சென்சார் யூனிட், அதாவது ஆல்கஹால் சென்சார். இப்போ வளர்ந்துருமா பாருங்க. நீங்க மத அருந்திருந்தீங்க, அதாவது மதம் அப்படின்னா இந்த ஸ்மெல்ல அந்த சென்சார் உணர்ந்துட்டு அது சிக்னலை நம்ம அனுப்பும். அதனால நம்ம லிமிட் போட முடியாது. இதே நீங்க மத அருந்தில், அதாவது வளர்ந்துருமா பாருங்க, மது இல்லை அப்படின்னா பஸ்ஸர் அடிக்காத, அதனால நம்ம லிமிட் போடலாம். இது செயல் ஒன்று. நுண்ணறிவு தலைக்கவசத்துக்கான செயல் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் யூனிட். இது ஹெல்மெட்ல லிவர் சுவிட்ச் இருக்கும். இந்த லிவர் சுவிட்ச் சிக்னல் மூலமா டிஎக்ஸ் யூனிட் அனுப்பும். இந்த டிஎக்ஸ் யூனிட்ல சிக்னல் ஆர்எக்ஸ் யூனிட், அதாவது பைக்ல கொடுத்திருக்கோம் அதுக்கு அனுப்பும். அதனால ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்மார்ட் சென்சார் ப்ரோட்டோடைப் நாங்கள் தலைக்கவசத்துக்கு 500 ரூபாய், ஆல்கஹால் சென்சார் யூனிட் 1,500 ரூபாய், டிஎக்ஸ் யூனிட் 1000 ரூபாய், ஆர்எக்ஸ் யூனிட் 1,500, மொத்தமா 4,500. இதுக்கான மாஸ் ப்ராடக்ட் செய்யும் போது அதோட அடுத்த விலை 1,500லே முடிச்சிடலாம். அதனால நீங்க எல்லாருமே இதை கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. இதுக்கான நாங்க ஃபீட்பேக் கேட்கும் போது பொதுமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பார்க்கிங் பகுதியில் வண்டியை கண்டுபிடிக்க மற்றும் தலைக்கவசம் குறைந்தால் கண்டறிய சென்சார் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியரிடம் கேட்கும்போது அவங்க வண்டியை ஓட்டும் போது போனை எடுக்காம தவிர்ப்பதற்காக மெசேஜ் மூலம் படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாணவர்கள்ட்ட கேட்கும்போது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் வண்டியின் வேகம் தானாக குறையும் சென்சார் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நுண்ணறிவு தலைக்கவசத்துல எதிர்காலத்துல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அமைக்கலாம் நாங்க யோசிக்கும் போது பள்ளி கல்லூரிகள்கிட்ட வண்டி வேகமா போகல, பள்ளி கல்லூரிகள்கிட்ட வண்டியோட வேகம் தானா குறைய மாதிரி ஒரு சென்சார் அமைக்கலாம். பார்க்கிங் பகுதியில வண்டியை கண்டுபிடிக்க தலைக்கவசம் தொலைஞ்சா அதை கண்டுபிடிக்க ஒரு சென்சார் அமைக்கலாம். வண்டி ஓட்டும் போது போன் எடுக்காம மெசேஜ் மட்டும் வர மாதிரி ஒரு சென்சார் வைக்கிறோம். வண்டி திருட்டு போகாம இருக்காம எச்சரிக்கை மணி வைக்கலாம்னு இருக்கும்.